வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரவிச்சந்திரன். நான் திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து வந்திருக்கேன். நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் காலையில் வாக்கிங் போயிட்டு இருப்பேன். இன்னைக்கு போகிறேன். அப்போ வாக்கிங் போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த மொபைலில் நான் முதல்ல யூடியூப்ல ஒரு வீடியோ கேட்டேன்னா அது திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் நல சங்கத்தினுடைய வீடியோவாக தான் இருக்கும். அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா 175, 177, 120 இந்த ரேஞ்சில் இருக்கும் அப்போ. ஆனால் இன்னைக்கு இந்த 246வது கூட்டத்தில் அன்னைக்கு வீடியோ கேட்ட என்ன இங்க பேச வச்ச என்னுடைய அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோட என்னை இங்க பேச வைத்த அனைவருக்கும் நன்றி. மெயினான ஒரு விஷயம், இந்த விஷயத்தை நான் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்காக இந்த விஷயத்தை எடுத்துன்னு சொல்றேன். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் சனி. இப்ப ஜோதிடத்துல சூரியனை பத்தி ஆய்வு செஞ்சு நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க. நான் சொல்ற அவார்டு அவர் சொல்ற பலன் 100% கரெக்டா வருது. சந்திரனை பத்தி பேசி மிகப்பெரிய ஒரு சாதனை செஞ்சிருக்காங்க. அப்படி ஒவ்வொரு கிரகங்களையும் சாதனை செய்யும் போது ஆய்வு செஞ்சு அதுல ஒரு சாதனை செய்யும் போது நான் கடந்த 3 வருடமாக செவ்வாய் சனியை பத்தி பயங்கரமான ஒரு ஆழ்ந்த சிந்தனையில ஒரு ஆய்வு செஞ்சிருக்கேன். இந்த செவ்வாய் சனி பார்ப்பதற்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தலைமுறையோட அது முடியும்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். சர்வ நிச்சயமாக இல்லை. செவ்வாய் முக்கால் பவர், கால் சுபர், சனி முழு பவர், இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த 2 கிரக இணைவுன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, இங்கதான் நிறைய பஞ்சாயத்துகள் உருவாகுது. நான் ஒரு விஷயம் சொல்றேன், ராகு கேதுவை விட பவர்ஃபுல் இந்த செவ்வாய் சனி இணைவு தான். இது அனுபவ ரீதியா 1000க்கும் மேற்பட்ட ஜாதகங்களை ஆய்வு செஞ்சு இந்த முடிவை நான் சொல்றேன். தொந்தரவு மணிக்கும் நமது கருத்தரங்குக்கு வருகை புரிந்துள்ள கேவிபி மேலாளர் ஐயா ராகவேந்திரன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். தங்களது இந்த கருத்தரங்கம் உங்களை மிக மகிழ்வுடன் வரவேற்கிறது. காலதாமதத்தை மன்னிக்கவும். அப்போ இந்த செவ்வாய் சனியின் இணைவு பாத்தீங்கன்னா ஏன் ராகு கேது இணைவை விட கூடியதுன்னு சொல்றேன் அப்படின்னா, ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஜாதகங்களை அதாவது ஆய்வு செய்ததில் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம். நான் இந்த விஷயங்களை வேற எந்த மேடையிலையும் பேசினதில்லை. செவ்வாயை பத்தி தனியா நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கேன். சனி பவனை பத்தி நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கேன். செவ்வாய் சனி இணைவை பற்றி நம்மளுடைய சேனல்லையே பேசியிருக்கேன். ஆனா ஏன் இந்த செவ்வாய் சனி இணைவு நம்ம ஜாதகத்துல வருதுன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா இது அடுத்த தலைமுறைக்கு நிச்சயமாக நம்மளால அடுத்த தலைமுறைக்கு இந்த செவ்வாய் சனி இணைவு நம்ம கொண்டு போக முடியாது. அப்போ நாம என்ன பண்ணணும், செவ்வாய் சனி இணைவு இணைஞ்சிச்சுன்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறையில என் ஜாதகத்தில் இருக்கு, என் பையன் ஜாதகத்தில் இருக்கக்கூடாதுன்னா நான் ஒரு வேலையை செய்யணும். கேட்கறதுக்கு இது எட்டிக்கா கசப்பா தான் இருக்கும், ஆனா அதுதான் உண்மை. சரி, இப்போ செவ்வாய் சனியை பத்தி கொஞ்சம் பேசிட்டு நம்ம கடைசியா வரலாம். நான் ரொம்ப நேரம்லாம் பேச மாட்டேன். அதிகமா 20 நிமிஷம் டு 30 நிமிஷம் தான் பேசுவேன். இது என்னுடைய பிராண்டு. செவ்வாய் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கோபக்கார கிரகம். போராட்டம், அசாத்திய துணிச்சல், காவல்துறை, இன்ஜினியரிங், பொறியியல், கட்டிடம், நெருப்பு, விளையாட்டு, யூனிஃபார்ம் சர்வீசஸ், இதெல்லாமே செவ்வாய். சனி பகவான் ராணுவம். சனி பகவான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க், கிரஷர், குருடாயில், மனிதன் குடிக்கக்கூடாத திரவங்கள் பூரா சனி பகவானுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். கல்லு, கிரஷர், கடின உழைப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய அமைப்பில் இருக்கும். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, செவ்வாயினா சுறுசுறுப்பு, வேகம்.
சனி பகவான்னா ஸ்லோ, மந்தம், பொறுமை. ஓகேங்களா? அப்போ இந்த ரெண்டு கிரகம் இணையும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒத்து போகாது. நம்ம வீட்டுல நமக்கு நம்ம வீட்டுக்காரமாக்கு எப்படி அமைஞ்சிருக்குமோ அப்படி. சரிங்களா? அப்போ இந்த செவ்வாய் சனி இணைவு வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு சுருக்கமா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்மளுடைய ஜாதகத்துல மேசம் முதல் மீனம் வரைக்கும் அவங்க எந்தெந்த வீட்டுல இருந்தா என்ன பலன், சும்மா லைட்டா ஒரு வீட்டுக்கு ஒரு 4 பாயிண்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மேசராசி. இந்த மேசத்துல செவ்வாய் சனி இணைவு. சார், இதுல ஒரு முக்கியமான நுணுக்கம், இதை நான் முதல்ல எடுத்தோன்னே சொல்லிடுறேன். படம் போடும்போது இந்த எழுத்து டைட்டில் கார்டு போடுற மாதிரி, செவ்வாய் சனியின் இணைவு 22 டிகிரிக்கு அப்பால் இருந்துச்சுன்னா அது தோஷம் வேலை செய்யாது. 13 டிகிரிக்குள்ளார இருந்தா இவர் வேலை அவரும் அவர் வேலை இவரும் கலந்து செய்வாங்க. நான் சொல்றது 8 டிகிரியில இருந்து 0 டிகிரிக்குள்ளார இருக்கும் போது இணையும் போது என்ன பலனோ அதுதான். சரிங்களா? சரி, ஒரு கிரகம் எப்போதும் தான் நின்ற பாவத்தின் வழியாகவும் தான் நின்ற நட்சத்திரத்தின் வழியாகவும் தான் பார்த்த கிரகங்களின் வழியாகவும் தனக்கு என்ன ஆதிபத்தியம் கொடுத்திருக்கிறது அதனுடைய வழியாகவும் மட்டுமே தசாபுத்தியில் வேலை செய்யும். இதை யாராலையும் மாற்றவே முடியாது. சரிங்களா? இந்த விஷயத்தையும் அடிப்படையில சொல்லிட்டு நான் வரேன். மேசத்துல செவ்வாய் சனி இணைவு. ஜென்ரலா மேசம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு வந்து ஆட்சி வீடு, சனி பகவானுக்கு அது வந்து நீச்ச வீடு. இதுலயும் ஒரு கணக்கு இருக்கு. அவருடைய நீச்சர் டிகிரியில இருந்தாதான் அது நீச்சம்னு எடுக்கணும். அவர் நீச்சர் டிகிரியில இல்ல அப்படின்னா நீச்சத்தை நோக்கி அப்படின்னு சொல்லிதான் நம்ம பலன் எடுக்கணும். சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு நம்மளை விட யூடியூப் பாக்குறவங்களுக்கு நல்லா தெரியுது. என்னத்தையா நீ பாட்டா சொல்லிட்டு இருக்கிற, என் ஜாதகத்துல சனி நீச்சம் தான், ஆனா நான் பெரிய கம்பெனி வச்சு நடத்துறேன், எனக்கு கீழே 300 பேர் வேலை பார்க்கறேன் அப்படின்னு போடுவாங்க. அங்க பாத்தீங்கன்னா வேற ஒரு வேலை உள்ள நடக்கும். அவர் நீச்ச டிகிரியில இருக்க மாட்டாரு, வர்க்கோத்தமம் அடைஞ்சிருப்பார். அஸ்வினியில 1ல இருக்கிறாரு, எங்க போய் அவர் நீச்சம் அடைவாரு? வர்க்கோத்தம் அடைஞ்சிருவாரு. ஓகேங்களா? அதே மாதிரி பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருக்கும்போது வலிமை அடைகிறார். இப்படி சில விஷயங்கள் இருக்கு. புரியுதுங்களா? செவ்வாய் தனது வீட்டுல வந்து அவருக்கு தான் அங்க பவர் அதிகம். மேசத்துல சனி பகவான் கொஞ்சம் ஓரமா ஒண்டிட்டு தான் நிற்பாரு. அங்க செவ்வாய் சனியுடைய பாதிப்பு ஒரு பெரிய அளவில் வேலை செய்யாது. ஆனா கோபம் அதிகமாக இருக்கும். செவ்வாயின் விஷயத்தை வந்து அங்க பிரதிபலிக்கும். தலைமைத்துவம் இருக்கும். போலீஸ், ராணுவம், விளையாட்டு துறையில் கண்டிப்பா முன்னேற்றம் இருக்கும். சரிங்களா? பொதுவா செவ்வாய் சனி இணைவு இருந்தாவே 35 வயசு வரைக்கும் முன்னேற்றம் கிடையாது. அதுக்கப்புறம் சீரான முன்னேற்றம் இருக்கும். 45 வயசுல எல்லாம் அவங்களுடைய முன்னேற்றம் வந்து மூக்கு மேல விரல வச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய முன்னேற்றம் இருக்கும். ஆனா 35 வயசு வரைக்கும் அவங்க படாத பாடுபட்டுருவாங்க. இந்த ஒரு விஷயத்தையும் முன்னாடி சொல்றேன். சரி, ரிஷப வீட்டுல செவ்வாய் சனி இணைஞ்சிருக்கு. பண விஷயத்துல மெதுவான வளர்ச்சி தரும், சீரான வளர்ச்சியை தரும். திருமணம் கால தாமதம் ஆகும். சரிங்களா? திடீர்னு ஒரு பெரிய பணம்லாம் வராது. நிலம், கட்டடம் மூலம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லாபம் வரும். சாதாரண லாபம் இல்லைங்க சார், மிகப்பெரிய ஒரு லாபம் வரும். வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். நல்ல முன்னேற்றம் இருக்கும், டெவலப் இருக்கும். ஏன்னா இந்த வீட்டுல சனி பகவானுக்கு தான் பலம் அதிகம். காலபுருஷனுக்கு அவர் 10ஆம் அதிபதி, 16ஆம் அதிபதி. ஆனா காலபுருஷனுக்கு செவ்வாய் 1ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி தான். அந்த அமைப்புல அங்க சனி பகவான் கூடுதல் வலுவாக இருந்து நல்லது பண்ணுவார். மிதுனத்துல இருக்கும்போது நல்ல கவனிங்க, இங்க எங்கேயுமே ஒரு கிரகம் அந்த வீட்டுல போய் அமரும் போது தன்னுடைய வேலையை அந்த வீட்டின் தன்மையை போல மாறி செய்யும். அப்ப மிதுன வீட்டுல செவ்வாய் சனி இருக்கு, அதிக சிந்தனை கொண்டவங்களா இருப்பாங்க. மன அழுத்தம் இவங்களுக்கு இயற்கையிலேயே அதிகமான ஒரு விஷயமா இருக்கும். தொழில அடிக்கடி மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? உறவுகள்கிட்ட பகையாகும் இந்த மிதுனத்துல செவ்வாய் சனி இருக்கும்போது. இந்த இடத்துல சனி பகவானுக்கு பலம் அதிகம், செவ்வாய்க்கு பலம் குறைவுனாலும் இந்த 2 பலனும் மாறிதான் நடக்குது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடக வீட்டுல செவ்வாய் சனி இணைவு. இதுல நமக்கு தெரியும் கடகத்துல செவ்வாய் நீசம், இங்கேயும் அந்த செவ்வாய் நீச்ச டிகிரியை நம்ம பார்த்துட்டு தான் பலன் சொல்லணும். சனி பகவான் ஆல்ரெடி இந்த வீட்டுல வந்து பகை. ஒளி கிரகங்கள் வீட்டுல இருள் கிரகங்கள் எப்பவுமே பகையாகத்தான் இருக்கும். அது முழு பாவர் நம்மளுடைய சனி பகவான் அவரை வந்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பகை. அப்போ குடும்பத்திலேயே மன அழுத்தம். மிதுனத்தில் இருக்கும்போது நமக்கு மட்டும் தான் மன அழுத்தம், கடகத்தில் இருக்கும்போது ஃபேமிலிக்கே மன அழுத்தம் வரும்.
வீடு சொத்து விஷயத்துல நிறைய தாமதம், தடைகள், முன்னேற்ற தடைகள் இதெல்லாமே உண்டு. மனநிலை மாற்றம் வரும். ஒரு நேரம் மாதிரி அடுத்த நேரம் பேசவே மாட்டாங்க. செவ்வாய் சனி இணைவு கடகத்தில் இருக்கும் மாத்தி மாத்தி பேசுவாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. சரி, இவங்களே பாத்தீங்கன்னா சிம்மத்துல இருக்காங்க, செவ்வாயும் சனியும். அதிகாரம் அதிகம் பண்ணுவாங்க, அதிகாரம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இப்ப காவல்துறையில மிக உயர்ந்த பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிம்மத்துலதான் செவ்வாய் சனி இருக்கு. நீங்க அதை கவனிச்சீங்கன்னா தெரியும். 80, 79களில் பிறந்தவங்களுக்கு நம்ம நான் ஒரு 6-7 ஜாதகம் பார்த்திருக்கேன். காவல்துறையில ஏடிஎஸ்பி வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு அதிகாரம் மிக்க ஒரு அமைப்பு. இங்க செவ்வாய் சனியுடைய பாதிப்பு பெரிய அளவில் அதாவது தீய பலன்களை கொடுக்கல. அரசாங்கம் தொடர்பான வேலை கண்டிப்பாக இவங்களுக்கு வரும். தன்னம்பிக்கை அதிகம் இருக்கும். தன்னுடைய குழந்தைங்களால் மிகப்பெரிய முன்னேற்றமும் வளர்ச்சியும் அடைவாங்க. பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்கும். கன்னி வீட்டுல செவ்வாயும் சனியும் அதிகமான உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கொடுத்துருவாங்க. கணக்கு, டெக்னிக்கல் வேலைகளில் திறமைன்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய ஐஏஎஸ் அதிகாரி எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணில ஒரு கிரகமாவது நிச்சயமாக இருக்கும். கண்ணில புதன் இருக்கு, மீனத்துல சந்திரன் இருக்கு. சேலம் மாவட்டத்துக்கு முதல்ல ஒரு கலெக்டர் ஒருத்தர் வந்தாரு. இப்பவும் அவர் ரொம்ப அழகா ஒல்லியா இருப்பாரு. இப்பவும் அவர் சர்வீஸ் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவருடைய ஜாதகம் என்னுடைய நண்பர் மூலம் பார்த்தேன். செப்டம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு யார் பிறந்த நாள் கொண்டாடுறோமோ அவருடைய பெயர் கொண்டவர் அவர்தான். ஓகேங்களா? அவருக்கு அது கண்ணில புதன் உச்சம், மீன வீட்டுல பாத்தீங்கன்னா சந்திரன், சந்திர அதியோகத்துல அருமையான ஒரு அமைப்பு. அப்போ வேலைக்கு அதிகம் உழைக்கணும். அவர் நல்லா உழைக்கிறார். எந்த டிபார்ட்மெண்ட் சரியில்லாத அமைப்புல இருக்கோ, அதுல பாதாளத்துல இருக்கோ, அதுலதான் எந்த அரசாங்கம் வந்தாலும் அவரை போடுறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டை மேல தூக்கிட்டு வந்துடுறாரு. அந்த வகையில் அது மிகப்பெரிய ஒரு விஷயம். கணக்கு, டெக்னிக்கல் வேலைகளில் திறமை. சரிங்களா? நீர்மின் சக்தி திட்டம் எடுக்கிறாங்க. மலைக்கு உச்சிக்கு போகணும்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் மலையில நடக்கணும். கொல்லிமலையில அசால்ட்டா நடந்தார். நான் பக்கத்துல இருந்து அதை பார்த்தேன். ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் அது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தி வரும். கண்ணில செவ்வாய் சனி இணைவு இருந்தா நம்மளை யாராவது எதிரி நினைச்சாங்கன்னா, கண்ணில யாருக்காவது இங்க இருக்கிற யாருக்காவது ஒருத்தங்க கண்ணில செவ்வாய் சனி இருக்கு, உங்களை நான் எதிரி நினைச்சேன்னா என் பழப்பம் அவ்வளவுதான். இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். சரி, அதன் பிறகு பாத்தீங்கன்னா துலாம் வீட்டுல இருக்கு செவ்வாய் சனி, சனி உச்சம், செவ்வாய் சமமான ஒரு இடத்துல இருப்பாங்க. திருமண வாழ்க்கையில் பெரிய சண்டைகள் கண்டிப்பாக உண்டு. இத பெரிய சண்டைகள் நம்ம எடுக்க வேணாம், சண்டைகள் உண்டு. கூட்டு தொழிலில் சற்று கவனமாக செய்யணும். போட்டுட்டு போயிடுவாங்க. எதையுமே பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம கத்துக்கணும். நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நம்மளுடைய லைஃப் அமையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க பாத்துக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருக்கலாம் சார். விருச்சிகத்துல பாத்தீங்கன்னா செவ்வாயும் சனியும். செவ்வாய்க்கு தான் இந்த வீட்டுல வலிமை அதிகம், சனி இந்த வீட்டுல பகை. என்ன சொந்த நட்சத்திரம் இருந்தாலும் அந்த வீட்டுல ஸ்னேக் பாபு சொல்லுவாரு, உனக்கு எனக்கு பகைதாங்கிற மாதிரி இந்த வீட்டுல ஒரு பகைதான். ரகசிய வேலைகள், ஆராய்ச்சி, கிரைம் பிரான்ச்சு, சரிங்களா, இந்த மாதிரி வேலைகள்ல அதிக ஈடுபாடு கொடுப்பாங்க. மனதில் ஒரு விஷயத்தை ரொம்ப தீவிரமா ஆய்வு செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். தனுசு வீட்டுல செவ்வாய் சனி இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஆன்மீக சிந்தனை அதிகம் இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்பு மிகப்பெரிய அளவில் வெற்றியை தரும். அவங்களுடைய வாழ்க்கையில அனுபவம் நிறைய விஷயம் இருக்கும். அப்படின்னா என்ன விஷயம்? நிறைய பேர்கிட்ட ஏமாந்துட்டு வந்திருப்போம்னு அர்த்தம். மகரத்துல செவ்வாய் சனியுடைய அமைப்பு. மகரத்துல சனி ஆட்சி, செவ்வாய் உச்சம். மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு தரும். கடின உழைப்பால் பெரிய பதவி, பெரிய செல்வம் நிச்சயமாக உண்டு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா கும்பத்துல சமூகத்துல ஒரு மிகப்பெரிய பெயர் வாங்கிடலாம். பெரிய நண்பர்கள்கிட்ட நமக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கும். நண்பர்கள் வட்டாரம் ரொம்ப பெருசா இருக்கும். பெரிய லாபம் பாத்தீங்கன்னா மெதுவாக தான் வரும் அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் இடமான மீன வீட்டுல செவ்வாய் சனி இணைந்தால் ஆன்மீகம் அதிகம். வெளிநாடு அல்லது தூர பயணம் நிச்சயமாக அமையும். அதுல சக்சஸும் பண்ணிடுவோம். 35 வயசுக்கு மேலதான் செய்யணும். கலை, சிந்தனை, திறன் இந்த அமைப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆதாயம் நமக்கு உண்டு அப்படிம்பாங்க. இந்த செவ்வாய் சனி இணையும் போகும்போது பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார எப்பவுமே கோபம் இருக்கும், பல்ல கடிக்கிற குணம் இருக்கும். பல்ல கடிச்சுட்டே இருப்பாங்க. நீங்க ஒண்ணு பேசுறீங்க அப்படின்னா பாருங்க, வாய் முகம் இப்படி இருக்கும், உள்ள பல்ல கடிப்பாங்க. அந்த எண்ணம் இருக்கும். ஆனா வெளியில ரொம்ப அமைதியா இருப்பாங்க.
35 வயசு வரைக்கும் கஷ்டம். கஷ்டம்னா கஷ்டம், உங்க வீட்டு கஷ்டம் இல்லை, எங்க வீட்டு கஷ்டம் இல்லை. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில முன்னேறி வருவாங்க. 35 வயதுக்கு பிறகுதான் வாழ்க்கை திரும்ப ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது. ஸ்லோ முன்னேற்றம்னாலும் சூப்பரா போகும். 45 வயசுலலாம் மிகப்பெரிய ஒரு அமைப்புல இருப்பாங்க. இன்ஜினியரிங் வேலை, மிஷின் வேலை, கட்டிட வேலை, போலீஸ், ராணுவம், இந்த மாதிரி தொழிலெல்லாம் மிகப்பெரிய ஒரு அமைப்புல வெற்றியை தரும். இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, போராடி இவங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறணும். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல என்ன ஒரு சில விஷயம் அப்படியே ஷார்ட்டா கொடுக்குறேன். அஸ்வினி கேட்டை மூலம், அதாவது கேதுவின் நட்சத்திரங்கள்ல இந்த இணைவு இருந்தால் என்ன பலன் அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா நான் பொது மேடையில பாத்தீங்கன்னா அது மாதிரி நட்சத்திரங்கள்ல கிரகம் இருந்தா என்ன பலன் அது வரைக்கும் பேசினதில்ல. நம்ம அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஆலமரமா இருக்கக்கூடியது திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் நல சங்கம் தான். இதுதான் அதிகமான கருத்தரங்கையும் நிறைய ஜோதிடர்களையும் உருவாக்கி கொடுத்துருக்கு. அதனால இந்த இடத்துல அதை பேசுறது நான் மிகப்பெரிய பாக்கியமா கருதுறேன். கேதுவின் நட்சத்திரத்துல செவ்வாய் சனி இணைவு இருந்தால் திடீர் முடிவெடுப்பாங்க. வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் போகும். ஆன்மீக சிந்தனை அதிகமாகும். சில நேரங்களில் இல்ல, பல நேரங்களில் தனிமை தான் இவங்களுக்கு பெரிய நண்பனா இருப்பாங்க. சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள்ல செவ்வாய் சனி இருக்கும்போது கலை உணர்வு இருக்கும், நல்லா வரைவாங்க, எழுத்து திறமை நல்லா இருக்கும். வாழ்க்கையில இன்பத்தையும் துன்பத்தையும் சமமா பார்க்கக்கூடிய அந்த அனுபவம் இருக்கும். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா இவங்களுக்கு எல்லா விஷயம் போகும். சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது அதிகாரம், தலைமைத்துவமான குணம், ஒரு விஷயத்துக்கு அடம் பிடிக்கிற அந்த எண்ணம், செயல், அதன் பிறகு அரசு வேலை அல்லது மேலாண்மை பதவி இதெல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரனுடைய நட்சத்திரத்துல செவ்வாய் சனி இணையும் போது பாத்தீங்கன்னா மன உணர்வு அதிகமாகும், குடும்பத்தை அதிகம் கவனிப்பாங்க, சில நேரங்களில் மன அழுத்தம் ஏற்படும். செவ்வாயுடைய நட்சத்திரங்கள்ல செவ்வாய் சனி இணைவு இருக்கும் போது மிகவும் தைரியத்தை தரும், சண்டை போடுற குணம் இருக்கும், விளையாட்டு பாதுகாப்பு துறையில மிகப்பெரிய வெற்றியை தரும். ராகுவின் நட்சத்திரங்கள்ல செவ்வாய் சனி இணைவு இருக்கும் போது வாழ்க்கையில திடீர் யோகம் வரும், வெளிநாட்டு வாய்ப்பு 100% அமையும், புதிய விஷயங்களில் ஆர்வம் அதிகமாகும். குருவின் நட்சத்திரங்கள்ல செவ்வாய் சனி இணைவு இருக்கும் போது நல்ல அறிவு, ஜோதிடம், ஆன்மீகம் மீது ஆர்வம், நல்ல ஆலோசகராக இருப்பாங்க இவங்க எல்லாருமே. சனி பகவானுடைய நட்சத்திரங்கள்ல செவ்வாய் சனி இணைவு இருக்கும்போது மிகவும் பொறுமை, வாழ்க்கையில் மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு, பெரிய பொறுப்புகள் இவங்களை தேடி வரும். புதனின் நட்சத்திரங்கள்ல செவ்வாய் சனி இணைவு இருக்கும்போது பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனமும் வியாபாரத்தில் திறமையும் பேசும் திறன் அதிகமாகவும் இருக்கும். இங்க எத்தனை பேருக்கு புதனோட தொடர்புல செவ்வாய் சனி இருக்கு? யாராவது சொல்லுங்க. சரிங்களா? தனுசுல இருந்தா மிதுனத்தை பார்க்கும், நல்லா பேசுவாங்க. ஒரு மனிதர் நல்லா பேசணும், தெளிவா பேசணும், பிசிறு தடாம பேசணும். யார் என்ன நினைச்சாலும் சரி நெத்தியடி பாயிண்டா நம்ம சொல்லணும். அப்படின்னா புதனுடைய வீட்டை ஏதாவது ஒரு கிரகங்கள் பார்க்கணும். மெயினா புதன் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கணும். ஒரு ஆக சிறந்த ஜோதிடருக்கு முதலில் புதன் வலிமையாக இருக்க வேண்டும், அதன் பிறகு சூரியன் வலிமையாக இருக்க வேண்டும், அதன் பிறகு கேது வலிமையாக இருக்க வேண்டும். இந்த 3 கிரகம் வலிமையாக இருந்தால் நீங்களும் மிகப்பெரிய ஜோதிடராக வருவதற்கு 100% வாய்ப்பு உண்டு என்று சொல்லி இந்த 246வது திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் நல சங்கத்தில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த முருகேசன் ஐயா அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.